இதுக்கே அசடா இன்னும் நமக்கு இன்னொரு பீஸ் ஒன்று இருக்கு. இன்னொரு அக்காவா அண்ணனா அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அவர் அண்ணன். அடச்சே சப்புன்னு போயிடுச்சே. ஓகே, இப்போ 2 பேரை பார்த்துட்டோம். மூணாவதா ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு. இவரு பார்த்தா வந்து ஃபுல் அண்ட் ஆக்ஷன் மூடு தான். பட் என்ன தலைவன்கிட்ட பாடி கிடையாது. அதனால வந்து தலைவனோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்குமா? ஆமா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பவன் சிங்காவது வந்து ஒன்லி ஆக்ஷன் பேட்ரியாட்டிசம் அவர் அந்த ரூட்ல போவாரு. தலைவன் வந்து காதல், காமெடி, டிடெக்டிவ்ட்டு நவரசத்தையும் வந்து கலந்துருப்பாரா அவன் தலைவன். நவரசத்தையும் கலந்து ஊத்துறா. ஆனா குடிக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. முதல்ல வந்து காதல் பார்ப்போம். ஆக்ஷன் பண்ண காதல் பார்ப்போம். பாத்துருவோம். என்னது ஏதோ கொஞ்ச நேரம் புது பில்டிங் மேல இருந்து பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து பாக்குறான்னு நினைச்சுக்காதீங்க. தலைவன் வந்து காதல் பண்ண போறாரு. காதல் பண்ண போறாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஓ ஜெயம் கவிதை. ஒரே நிமிஷம், அது வந்து தனியா போகுது. இவங்க கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியல. பாத்தீங்களா, ஏர் மோட்ல வந்து ஈவ் டீசிங், பேர்ட் டீசிங். பிளட்டி ராஸ்கல். யாரா பெல்ட் பக்கில் நூல் கட்டி வந்து இறங்குறது? இவங்க கீழே பார்த்துதான் வருவாங்க எல்லாரும். வேலை பார்க்க மாட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எலியா என்ன புந்து உங்களுக்கு கீழே பார்க்க இந்த எங்க போனாங்க? ஐயா கை வலிக்குதா? ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. லஜக் அவ்வளவுதான். The Bluetooth device is connected successfully. பொசிஷன் பாத்தீங்களா? சாத்துக்கல்ல தலைவர். மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கா? ஒண்ணும் இல்லடா. நம்ம எத்தனையோ காதலை பார்த்திருக்கோம். ரோமியோ ஜூலியட் காதலை பார்த்திருக்கோம். அம்பிகாவதி அமராவதி காதலை பார்த்திருக்கோம். ஷாஜஹான் மும்தாஜ் காதல், ஜேசிபி காதல் பார்த்திருக்கீங்களா? கிரெயின் காதல் பார்த்திருக்கீங்க. கிரண் காதல் பார்த்திருக்கீங்க. கர்ணன் காதல் பார்த்திருக்கீங்க. இது என்ன காதல்? இது கள்ளக்காதல். நீவா என்ன உன் காதல் ரிஸ்க் எடுக்கிற? நீ உன் காதலிக்காக வந்துட்டு ரோஸ் வாங்கி கொடுக்குற, சில்க் வாங்கி கொடுக்குற. ஓகே, ஒரு ஜேசிபியை ரெண்ட் எடுத்துருக்கிறியா? ரெண்ட் எடுத்து உங்க ஒப்பனுக்கு தெரியாம இறங்குறது அதுக்கு பேர் காதல். அது பட்ட பகல்ல சுள் அடிக்கிற வெயில்ல நீ என்னன்னா வந்து சர்பத் குடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நாசமா போகுது உங்க வாழ்க்கை. காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் 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 எல்லா படத்திலும் காதல். இப்போ வந்து காதல் பார்த்தோம் இல்லையா? இப்ப கருணையை பார்க்க போறோம். அழகா சூப்பர். மதர் தெரேசாவின் மறு உருவமா இருக்க போறாரு. இப்போ படுங்க. இப்போ வந்து ஒரு வண்டி வந்து பிரேக் பிடிக்காம வருது. இப்போ வந்து பிளைண்ட்ஸ்லாம் வந்து பிளைண்ட் தான் பட் தெரியல இந்த படத்துல. பிளைண்ட்ஸ் பல பேர் வந்து ரோடு கிராஸ் பண்ண போறாங்க. வண்டி வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி காப்பாத்த போறாரு. அந்த கூப்பை வண்டி ஓட்டுற கூப்பைக்கு தெரியல. பிளைண்ட் தான் கிராஸ் பண்றான். அவன் பிளைண்ட் இல்ல. கதையில பாத்தீங்கன்னா எல்லாருமே பிளைண்ட். அப்போ அவன் குத்து மதிப்பா வந்து ஹார்ன் அடிச்சுட்டே வரான். யாரோ கிராஸ் பண்றாங்கன்னு ஃபீல் ஆகுது. டேர் டேபிள் மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான். அவனுக்கு தெரியாது இவங்க பிளைண்ட். என்ன ஒரு தெய்வீக சீக்வென்ஸ். இவ்வளவு நேரம் மனுஷனுக்கு வண்டி நிறுத்தாதவன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கு வண்டி நிறுத்திருக்கான். என்னங்க இது? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அப்படி ஏற்றிடாத. ஏதோ அப்படின்றது வந்துட்டு இது படம் பேரு. வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு மிரட்டின உடனே அந்த லாரி பின்னாடி போச்சா? அட கன்றாவியே. Did I see it or did I imagine it? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. என் கேளுன்னா காலை பார்த்து பிரேக் போடாதவன் சைக்கிள்ல கிட காலை பார்த்து பிரேக்க போட்டாடா. என்ன நீங்க தினேஷ் லால் யாதவ்னா சும்மாவா? அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லுவா. தினேஷ் லால் அப்படின்னா நம்ம பஜன் லால் அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க நீங்க. தினேஷ் லால் ரா அப்படின்ற மாதிரி. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. அது படிங்களா? அது பேரை படிங்க. தினேஷ் லால் இல்ல தினேஷ் லால் யாதவ் அதான் ஒரு பேர். நம்ம தினேஷ் லால் யாதவ். அவங்க எப்படி சொல்லுவாங்க? தினேஷ் லால் யாதவ் அப்படிம்பாங்க. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது தெரிக்குது. அவனுங்க பேர்லயே ஆரோக்கியமா வரானுங்க. பிளைண்ட் எல்லாம் வண்டி நிறுத்துற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா? அப்படி கேக்குறேன். ஜோக் தான். போஜ்பூரிக்காரங்க மைண்ட் செட்டுக்கு நாங்க பேசுறோம். சரியா? அடி வாங்கி சாப்பிடறோம். மரியாதையா கூட்டி போயிரு.
நீங்களே சொல்லுங்க, தினேஷ் லால் யாதவ் விட்டு அவ்வளவு மாசம் இருக்கா? எங்க பார்த்தாலும் மாசம் இல்ல. இல்ல முதல் முறை வந்துட்டு இந்த சுந்தர் சி இருக்காரு இல்லையா, அவர் வந்து அருணாச்சலம் படம் டைட்டில் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர் வாயால சொல்றத இவர் கேட்கறதுக்கு போறாரு. இவரு அர்ஜென்ட்டா போயிருக்காரு. போகும்போது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் வந்திருக்காரு கீழே. அவர் வந்துட்டு சார் படம் டைட்டில் சூப்பரா இருக்கு சார்னு சொன்னோம்னா சுந்தர் சி சொல்லியிருக்காரு, என்ன சார் படம் சார் இல்ல சார் சொல்லுவாருன்னு சொன்னாரு. அவரு அதுக்கு இல்ல சார் அர்ஜென்ட் தாங்களா சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு இவர் வந்துட்டு அருணாச்சலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அருணாச்சலமா என்னங்க இது அருணாச்சலம் அந்த சலம் இந்த சலம், ஆமா சார் அப்பதான் அருணாச்சலம் தான் சார் டைட்டில் அப்படின்னு அண்ணன் போயிட்டார். இவர் சரி அருணாச்சலம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு சார் டைட்டில் சொல்லுங்க சார், என்னன்னா அது சூப்பர் ஸ்டார் அருணாச்சலம் அப்படின்னாராம். இதுதான் டைட்டில் சூப்பர். அதே மாதிரி நம்ம பாக்குறோம் தினேஷ் தினேஷ் லால் யாதவ் அப்படின்னு படிங்க, தினேஷ் நீவோட அந்த மாதிரிதான் இருக்குது. கமெண்ட்ஸ்ல இப்போ ஒரு தினேஷ் லால் யாதவ் ஃபேன் கமெண்ட் அடிக்க என் பேரே மாத்திக்கிறேன் நான். சத்தியமா சத்தியமா பிராமிஸா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. இப்போ வந்து ஃபுல் ஆக்ஷன் சீன் டிடெக்டிவ் தம்பி 2 டீ சார் நான் டிடெக்டிவ் அப்படிங்களா வருமா கருப்பா இப்பதான் உள்ள வந்தாங்க எதுக்கு வெளியே வாங்க, அதுக்கு அவன் ஒருத்த மட்டும் உள்ள வந்திருக்கலாமே. இப்போ சீன் ஃபிக்ஸ் பண்றோம்னா எப்படி வைக்கணும் சார், நீங்க மட்டும் உள்ள போங்க சார் அவர் மீட் பண்றாரு வெளியே வந்து உள்ள போய் வணக்கமா சொல்லிட்டு செட்டில் ஆயிட்டு நீங்க எடுத்து வெளியே போங்க வெளியே போடா புல்லு. रुका ना हमले क्या होता नहीं ஓடுறி தண்ணி பாட்டிலாக போயிருக்காரு. தண்ணி பாட்டில் ஓ புர்கா போட வச்சிடறாங்க அந்த பொண்ணை. தினேஷ் வாடா தினேஷ் கமான் தினேஷ் உஷாரா இருங்க அண்டா நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ அட்டாக் பண்ணுவார் பாருங்க பாத்தீங்களா. பாருங்க வா கையை தொட்டு கரண்ட் பாஞ்சிருச்சு. கையை தொட்டுட்டு போறா நம்ம நம்பர் ஐடி நம்பர் பாத்தீங்க. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா. நீங்க தானே உட்காந்துருந்தா காணோம். நான் தெரியல அது ஒரு ஆள் தான்ட்டு டச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னி பாட்டில் பாருங்க அடப்பாவி ஏன்னா ஒரு கடத்தெல்லாம் ஒழுங்கா பண்ண முடியல. இவன் டம்மி தான் போல் இருக்கு. என்னாச்சு தினேஷ் கலக்குற ஒரு தினேஷ் நீ வாடா குத்தி விட்ட குத்தி கிண்டிட்டா. இல்ல ஏன்னா பட்ட பகல்ல வந்து கிட்னாப்பிங் நடக்குது எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் நீ போடா என்னதான் தினேஷ் லால் யாதவ் விட ஹைட்டா இருந்தாலும் வெயிட்டா இருந்தாலும் நீ தான்டா வீக்கா இருப்ப தள்ளு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓ மை காட் ஆர் யூ சீரியஸ்? ஸ்கூல் போய் சைக்கிள். ஆமா BMXங்க. என்ன எழவி அது. அவன் போற 100 கிலோமீட்டர் பரவர்ல போயிட்டு இருக்கு. இவர் பாருங்க ஸ்கிட்டிங்ல போறாரு. அவனுக்கு வந்து அப்ப கூட அந்த வண்டி வந்துட்டு 200 தாண்டறது பவர் இருந்தா கூட they are doing the speed limit. ஏன் திமுங்களா என்ன சாவூரலமா போற, கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். 40 கிலோமீட்டர் per hour எல்லாம் கேட்ச் அப் பண்ணல அவரு. வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா. போஜ்புரி படங்கள்ல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா வில்லன்ஸ் ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க. நம்ம ஸ்பீடுக்கு ஹீரோவால வர முடியல. தம்பி வாப்பா அவர் வரட்டு சைக்கிள் வளருங்க அவர் வர என்னங்க நம்ம 4 வீல் இருக்கு 2 வீல் தான் மிஷின் ஓட்டுது. அவர் கால்ல தானே ஓட்டுறாரு. வாட் இஸ் திஸ் மனிதாபிமானம்னு ஒன்னு இருக்கு அவங்களுக்கு. மனுஷன் இதே மாதிரி துப்பாக்கி வந்து என்னங்க அவர் வந்து அவரு லாங்கா இருக்காரு. நம்ம கிட்ட போயிட்டு எனக்கு சொல்லுவாங்க கிட்ட போய் சுட்டாதாங்க அது வந்துட்டு என்னங்க நீங்க பிஸ்டல் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா. அது மாதிரி கேஷுவலா இருக்கு. டூருக்கு போற மாதிரி இருக்கா. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே ஓகே. என்னங்க இது BMXல ஏதுடா பேக் வீல் அந்த பொண்ணு நின்னுட்டு போறா. அட கடவுளே. ஓ மை காட். என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். அதான் காலேஜ்ல காலத்தோட எவ்வளவு சின்னதா இருக்காடுங்க. அதுதான் அவன் பாவம் இன்னொரு வெயிட்ட வேற தூக்கிட்டு போறான். கார்ல போய் புடிச்சா அன்ஃபேரா இருக்குமே. நான் சொல்ற கேக்கே உங்களுக்கு வந்து மனிதாபிமானமே இல்ல. போஜ்பூரி வில்லன்ஸ்க்கு இருக்கிற மனிதாபிமானம் உங்களுக்கு இல்ல. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் ராங் வித் யூ மேன்? என்ன இவனுக்கு கூட்டிட்டு தமிழ் சினிமால கடத்தி கொண்டு போறது கடத்தி கூட்டிட்டு போறது. நான் கடத்திட்டோம் நடந்தே போறான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ. ஐயோ மை காட் ஐ நியூ திஸ். ஐயோ ஐயோ அட மாலே பாருங்க அது மல்டி பர்பஸ் BMX கத்தியில குத்துறது. ஐயோ கிட்னியை கிண்டி இருக்கானே இது இப்பதான் வலிக்குது.
சார் ஒண்ணுங்க சார், நீங்க அர்ஜென்ட்டா வருது. ஆனா நீங்க வந்துட்டு டைரக்டர் தெளிவா சொல்லியிருப்பாரு, சார் இதுல கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க தான் வந்து ஸ்கூல் அசம்பிளில வந்துட்டு மைக்ல ஜனகணம்னா பாடுறீங்க, அப்போ உங்களுக்கு ஆய் வரும். அர்ஜென்ட்டா எப்படி அடக்குவீங்க? அடிக்கிற வெயில மண்டெல்லாம் கலங்குதா இருக்கு. 12 பேர் அடிக்கும் போது வந்து இல்லாத இது 2 பேர் ஆன பிறகு இருக்கு கிருகிருன்னு சுத்து. அரே பையா சுப்ரு என்ன பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். பட்ட படம் பொண்ணை கடத்துறாங்க, ஒண்ணுமே வரலையா? ஐயோ நெஞ்சுவே. என்னடி இது? ஏர் பாக்ஸிங் இதுக்குறாங்க, ஷேடோ பாக்ஸிங் மாதிரி ஏர் பாக்ஸிங். ஒரு ஆளா இப்ப நான் இவனை கடத்த போறேன், அடுத்து ஒரே ஆளா நான் ரேப் பண்ணி ஒரே ஆளா வந்து சாதிக்க போறேன். கரங்கை ஒளி எப்படி அது கத்திலே குத்தி வாங்கியாச்சு, கல்லி அடி வாங்கியாச்சு, கால் தடிக்க விட்டதுக்கெல்லாம் கீழே விட்டானா அவன் என்ன பயங்கரவாதி? என்னடா புத்தாட்டாது? என்னது இது? பயங்கரவாதத்துக்கு மரியாதை போச்சு. என்னது இது? ஸ்டூபிடா இருக்குது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஏதோ மூஞ்ச குத்துற வயிற்று குத்துற ஊட்டாடா பரவாயில்ல. கத்தி குத்துனவன அங்கிருந்து ஓட்டி வந்துட்டான். கார்ல சேசிங் போய் அங்கிருந்து பொண்ணை கூட்டின்னு வந்து பொண்ணு பிரிச்சு பொண்ணு தனியா 3 ரவுண்ட் போயிட்டான். கத்தி குத்து வாங்கினவனே தட்டி வாங்கணும் இல்லன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி ஏய் அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. இதுக்கப்புறம் பாஸ் அடி சொல்லுவான், ஏன் பொண்ணை விட்டீங்க? பாஸ் கால தட்டி விட்டா. அது வந்து இந்த ஹெட்ஸ் அடிச்சிட்டான் ப்ரோ. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? எவ்வளவு படம் பிடிச்சி. இது வந்து காமெடி சீன், அது இல்ல ஆக்ஷன் சீன் தான், அது வந்து இப்ப காமெடி ஆயிடுச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட போஜ்புரி படங்களை பார்த்தோம். அது வந்து பல வந்து ஆக்ஷன் சீன் எல்லாமே நமக்கு வந்து காமெடி ஆயிடுச்சு. அவங்க ஆக்ஷன் தான் பண்ணாங்க, பட் நமக்கு தான் வந்து சிரிப் ஆயிடுச்சு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 100 காப்பி ஆஃப் பங்குவாவை வந்துட்டு போஜ்புரி மக்களுக்கு வந்து அனுப்ப போறோம். தெய்வம் கோயிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுடே, பண்டிகையை கொண்டாடுங்கடே. நாங்க பேட்ரியான் ஓபன் பண்றோம், கிக் ஸ்டார்டர் ஓபன் பண்றோம். அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்துட்டு சினிமானா என்னன்னு கத்து கொடுக்க போறோம். சரியா? கத்துக்கடா கத்துக்க. இதாண்டா சினிமா அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிரும். இல்ல சிங்கத்துக்கே மாஸ்க் போட்டுருக்கான், சங்கோக்கல போட்டு. அப்பனா என்ன அவன் பாத்துருக்கான், அவன் பாக்குறேன்ல, அவன் பாத்துருக்கான். பார்த்துட்டு வாவ் இது எப்படி இன்னும் சிட்டியரா எடுக்கிறது, இப்போ வந்து 4Kல இருக்குது, இது எப்படி வந்துட்டு 360p ஆக்குறது அப்படின்னு யோசிச்சு பண்ணிருக்கான். சூட்சமத்தை கண்டு விட்டாலே. எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல, அவர் முதல் பவன் சிங் தானே, அவர் இந்த செயினை எடுத்து ஏன் போட்டாரு? கையில கன் இருக்கும்போது இந்த கன்னால சுட்டு டக்குன்னு செத்துருவேன், இல்ல நான் பேசுறதை கேட்டுதான் நீ சாவணும் அப்படின்னு தூக்கு போட்டு he was minding his own business. அப்புறம் அவங்க கிட்ட போய் நாய் சங்கில எடுத்து நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் கழுத்தை நெருக்க எதுக்கு? ஏன்னா ஏர் போக கூடாது, ரத்தம் மட்டும் வருமா வாயில இருந்து. அதானே ஏரே போகலாம், பிளட் மட்டும் அடி வரும். மூக்குல இருந்து வருது, காதுல இருந்து வருது. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, வந்து அர்த்தமே அல்ல. சொல்லுங்கள் நாக்கில் கேசரி, நாக்கிலே குங்குமப்பு, விமல் பான் மசாலா, கேசரி கா சுபான் போடுற நீ குடும்ப குட்டி இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதுவும் கூட பரவாயில்ல. அடுத்தது பாகிஸ்தானி. அவனுங்க எவ்வளவு பேட்ரியாட்டிக் அப்படின்னா எல்லா சும்மாலையும் வந்து பிளாக் வச்சிருக்காங்க. அது தீவிரவாதிங்க. ஒருவேளை மறந்துட்டோம்னா எந்த தீவிரவாதி தெரிஞ்சல, ஓ யா ஷிட் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் தீவிரவாதி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? தலைவன் வந்து சிங்கர் போல இப்ப வந்து பாட்டு பாடி பழச்சிட்டு இருக்காரு. பவன் சிங்கா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாரு. அந்த பாட்டை வந்துட்டு காருக்குள்ள போய் பாடுறாராம். ஏ விட்டுருக்கடா, நாங்க உள்ளே வரல, எஸ்கே போய் ஓடி போய் ஓடி போயிட்டு இந்தியா பக்கமே வரமாட்டேன், விட்டுருக்கு. ஆக்சுவலி அது இன்னைக்கு நம்ம பார்த்த 3 பேர்ல ரொம்ப பிடிச்சது அக்கா தான். அக்கா ஃபைட் மறக்க முடியும். அக்கா ஃபைட் வேற லெவல். ஒரே அடியில ஹெலிகாப்டர் பறக்க வச்சுதான் வேற ஒன்று வெடிக்க வச்சதே தான். ஒண்ணும் கிடையாது. இந்த எந்த பண்ண ஞாபகம் இல்லை, முன்னாடி எதிரிகள் ஓடி வந்துகிட்டு இருப்பானுங்க, வெயில் உச்சி வெயில் அடிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வாட்ச்ல இருக்கிறாரு இதை வச்சு அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணுவாரு. கண்ணு வெயிட் அடிக்குது காட்டுவானுங்க. எந்த படம் டக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பாலகா படம் மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? அந்த மாதிரி அக்கா என்ன பண்றாங்க, ஓ அடிக்க வரீங்களாடா, ஃபர்ஸ்ட் ஆர்கசம்ல இறங்குங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு ஆம்பளை எங்க அடிப்பாங்க, எங்க அடிக்குது இல்ல, அதான் அடிச்சிருக்காங்க. அதான் எங்க அடிச்சாலுமே இன்அப்ரோப்ரியேட்டா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால அக்கா அடிச்சிடுறாங்க. இல்ல அதையுமே ஒருத்தர் அடிச்சிருக்கா. அடிச்சது யாரு?
அடுத்தத பார்த்துட்டு தான் வந்து இப்படி ஒரு படம் இருக்கு, ஆகா வாட்டிய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், அக்கானா சும்மா இல்லடா அப்படின்னு நினைச்சிருக்காப்ல. இல்ல இது வந்து பிஃபோர் மேரேஜ் குவாரண்டைன் டைம்ல அப்போ வந்து அக்காவை பத்தி உங்கெல்லாம் சிக்க வருவோம். பிஃபோர் மேரேஜ் பார்த்தத ஞாபகம் வச்சு இப்பயே நீங்க ரீவிசிட் பண்ணணும். மாட்டினாடா மானஸ்தன். ஏதோ நம்மளால முடிஞ்சது வீட்டுல பிரியாணி சாப்பிட்டோமா, ஏதோ கொளுத்தி விட்டோமா, கிளம்பணுமா அப்படின்னு இருக்கிறோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அக்கா வீடியோ அவங்க பார்த்தாங்களா? இல்ல அவங்க பாக்கலையா? பார்க்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, மஜாவா இருக்கு. ஒரு அந்த மாதிரி இருக்காருமா, நல்ல டேஸ்டான வெரி குட் வெரி குட். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா பிடிக்கணும் உனக்கு லைக் போடு, லைக் போடு, லைக் போடு, லைக் போடு. கஷ்டப்பட்டு உனக்கு வேண்டிய எவ்வளவு ரிஸ்க் எடுத்துருக்கான் இந்த கருமத்தெல்லாம் பார்த்துருக்கான். நானாவது பரவாயில்ல ப்ரோ தான் பாவம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பெங்காலி படங்கள் தான் இந்த மாதிரி தான் நினைச்சிருக்கேன். ஆனா அவங்களே எவ்வளவு பரவாயில்ல போல. போஜ்பூரியாரே மோசம். பார்ட் 2 போடுறோம், இன்னும் தேடி வைங்க. நீங்க இன்னும் நிறைய அக்காக்களை நீங்க பார்த்து நிறைய போஜ்பூரி மூவிஸ்லாம் எடுத்து வைங்க. இன்னொரு வீடியோ கண்டிப்பா பார்க்க பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய். போயிட்டு வரேன், பாய். போயிட்டு வரேன் ஜி.